உள்ள காசி தர்மம் என்ற கிராமத்தில் வசித்து வரக்கூடிய மாடசாமியினுடைய பையன் வந்து வினோத்குமார். அவர் வந்து கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். கடந்த ஒரு 5-6 வருடத்துக்கு முன்பாக அங்கு உள்ள அதே ஊரை சார்ந்த முத்துலட்சுமி என்ற ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்திருக்காங்க. பிறகு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து வயசு வந்து 18 வந்து பூர்த்தியாகாதால அவர் மீது வந்து போக்சோ வழக்கின் கீழே வந்து வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு வந்து தென்காசி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து நிலுவையில் வந்து இருந்து வருகிறது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு போகாத காரணத்திற்காக அந்த பையனை வந்து பிடிவாரண்ட் கொண்டு வந்து பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் வந்து இருக்கிறார். சுமார் 17 நாட்களாக வந்து இருக்கிறாங்க. கடந்த திங்கட்கிழமை வந்து அந்த பையனை வந்து பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து உங்களுடைய பையனை வந்து தென்காசி நீதிமன்றத்துக்கு வந்து கூப்பிட்டுறான், நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு மாதிரி சொல்லி எஸ்கார்டு போலீஸ் வந்து தகவல் சொல்கிறாங்க. தகவல் சொன்னதன் அடிப்படையில் வந்து வினோத்குமாருடைய தாயார் முத்துலட்சுமி பொண்ணு தாயும் அவங்களுடைய சிஸ்டர் வந்து கலாராணி வந்து நீதிமன்றத்திற்கு வந்து போகிறாங்க. அப்போ அங்கே போகும்போது அந்த பையன் வந்து அழுதுட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து வேமா வந்து வெயிலில் வந்து வெளியில் வேமா எடுத்து விடுங்க, இங்கே இருக்கிற எல்லா பேத்துக்கும் வந்து பீடி வாங்க சொல்லி என்னைய அடித்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். எங்கே கடை அடித்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கேட்குறாங்க. என்னுடைய ஆணூருக்குள்ளே வந்து கடாக்கத்தில் வந்து ஆணூருக்குள்ளே கூட வந்து காயங்கள் இருக்குது, அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வா வக்கீல் வந்து வர தீபாவளிக்குள்ள வந்து உங்களை எடுத்து விடுவதா வந்து சொல்லியிருக்காங்கப்பா, அந்த வரைக்கும் உங்கள் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி விட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்தது திங்கட்கிழமை தான் கோர்ட்டு கொண்டு வந்துருக்குங்க. ஆனால் இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் வந்து அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு இந்தியன் பேங்கினுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து, ஏமா இந்த நம்பருக்கு வந்து 1000 ரூபா போட்டு விடு, இல்லைன்னா இனி அடிப்பாங்க பீடி வாங்க சொல்லி 1000 ரூபா போட்டு விடு, அவங்க பீடி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீ தான் பீடி விற்க மாட்டேன், ஏன்டா வீட்டுக்கு பீடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்கள்ட்ட கேட்குறாங்க. இனி தான் பீடி வாங்கி எல்லா பேத்துக்கும் வந்து பீடி வாங்கி கொடுக்க சொல்லி அடிக்கிறாங்க, எனக்கு 1000 ரூபா மறந்துடாமல் போட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்ல விட்டு சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்றைக்கி இரவு அவங்கள்ட்ட பைசா வேறு இல்லாதனால அன்றைக்கி போட முடியல. மறுநாள் நேற்று வந்து ஒரு 11:15 மணி போல் வந்து 1000 ரூபா என்கிட்ட ரெடி பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு, அந்த பையன் கொடுத்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு வர்றாங்க. போட்டு விட்டு இருக்கும்போதே வந்து என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து 3:18க்கு வந்து 3:15 மணிக்கு மேலே வந்து பாளையங்கோட்டை வந்து ஜெயிலிருந்து சிறைத்துறை அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் போட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து வினோத்குமார் வந்து ஜெயிலில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான், தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான், அதனால வந்து அவனுடைய பாடி வந்து திருநெல்வேலி ஜிஹெச்சில் வந்து இருக்குது, நீங்கள் வந்து எல்லா பேரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது இவங்க பதறி அடித்து போயிருந்தால் நம்ம வந்து நீதிமன்றத்தின் மூலமாக கூட வந்து அந்த வீடியோஸு ஃபுட்டேஜ் இதெல்லாம் பார்த்து பண்ணி காயங்கள் இருக்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு இந்த இது அடித்து தான் பண்ணிருக்காங்களா இல்லை சூசைடு தான் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரியா கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் அடுத்து இந்த இதை வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதா பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே வந்தவங்க எல்லா பேரும் வந்து பல்வேறு இயக்க கட்சி தோழர்கள் எல்லா பேரும் வந்திருக்காங்க, உறவுக்காரங்களாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லா பேரும் வந்து பையன் வினோத்குமாருடைய இறந்ததுக்கு வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து போராடுவோம், இந்த பையன் இறந்ததுக்கான காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா பேரும் வந்து ஒரு முடிவோடு வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய முடிவினுடைய அடிப்படையில் வந்து இந்த வினோத்தினுடைய இறப்பு என்பது எதனுடைய அடிப்படையில் இறந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம தெளிவாக வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு தார்மீக வந்து கடமை இருக்கிறது. ஏன்னா ஒரு நபர் இறந்துட்டாங்க, என்ன காரணத்துக்காக இறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து